வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து ஹார்ட் ஹண்டர் 1992 ரிலீஸான ஒரு எராட்டிக் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீலர் இருக்கான். அவனோட பேர் வந்து கெயின். ஓகேங்களா. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பனுக்கு சம்மந்தமாக இருக்கிற ஒரு பொருளை வந்து சைனாலேருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போது ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு உமன், அவங்க அதை தடுக்க போகிற அந்த சமயத்தில் அவங்கள கொன்னுடுறாங்க. கொன்னோடனே இந்த விஷயம் வந்து அவங்களோட ஃபெல்லோ ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிய வருது. டானி, நிக்கோல், எடி, இவங்க 3 பேர். ஓகே, அவங்க வந்து ஒரு ஐலாண்டில் இருக்காங்க. ஐலாண்டில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே ஒரு எஃப்எம் ரேடியோ நடத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிக்கு தெரிய வருது. ஸோ டானி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு அவன் எதுக்கு அங்கே போனாலும் அதை நான் வந்து எடுத்துகிட்டு அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுக்க தான் போவாங்க. அது வந்து ஒரு புத்தா சிலை மாதிரி இருக்கும். அந்த புத்தா சிலை கூட அந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு தப்பிக்க வர அந்த சமயத்தில் வந்து அவங்க அங்கே மாட்டிக்கிறாங்க புத்தா சிலையோட. ஓகேங்களா. யாரும் நம்ம டானி மாட்டிக்கிறாங்க. டானியை தேடி மீதி இருக்கிற நிக்கோல், எடி அண்ட் எடிக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். இவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு டானியை காப்பாற்றி வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் இந்த பொருளை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து பார்ட் 2 மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம டானி வந்து வில்லனை அழிக்க தான் பார்ப்பாங்க. பட் அது முடியாது பார்ட் 1ல். அது வந்து அந்த பார்ட் 2 கண்டினியூஷன் மாதிரி முடிச்சு வச்சுருப்பாங்க. இது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரைவல் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன்லாம் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு இந்த ஆக்ஷன் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. எனக்கு வந்து ஒன்றும் படம் போர்லாம் அடிக்கல. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த ரேடியோவில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு கதை மாதிரி சொல்லி அதுக்கு கீழே அந்த கதையிலேயே வந்து இவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி படம் வந்து ஒரு 1.5 ஹவர்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 20 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷத்துக்கு ஒரு நியூட் சீன் வந்ததுக்கு நிறைய நியூட் சீன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒரு 2-3 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கதை நல்லா இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் வந்து இந்த படம் நல்லா தான் ஓடிருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அண்ட் அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 0 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் நம்ம நோபடி இன்னொரு ரிவ்யூன்னு சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.